நம்ம சொசைட்டில இந்த அளவுக்கு ஏமாளிங்க இருப்பாங்கங்கிறத என்னால நெனச்சு கூட பார்க்க முடியல. ஒரு 10த் பையன்னு சொல்லிட்டு வரான். கொடுவாய் அன்புன்னு ஒருத்தன். பார்த்தா அவன 6த் படிக்கிற பையன், 7த் படிக்கிற பையன் மாரி தான் இருக்கு. அவனால சொந்தமா யோசிக்க கூட முடியல. அவன் போயிட்டு ஏதோ ஒரு ஆப்ல போய் பணம் போட்டு டபுள் டபுள் ஆக்கி ஏதோ கார் வாங்குனேன்றான். ஃபர்ஸ்ட்டு குழந்தைங்கள எப்படி அந்த ஆப்ல உடுவானுங்க? ஒரு மினிமமா ஒரு 18 ஏஜ் இருக்கணும். ஒரு 3 பார்ட்டி ஆப்ல ஒரு மைனர் பாய்ல எப்படி போய் ஆட முடிஞ்சுது? எவனோ ஒருத்தன் சொல்லிக் குடுத்தத தான் இவன் பேசிக்கிட்டு இருக்கான். அது கூட புரியாம, இந்த பாட்டுக்கு 30,000, 40,000, 5,000, 10,000 குடுத்து, மொத்தமா ரூ. 1,00,00,000 சுருட்டிட்டு போயிட்டான். இதெல்லாம் எப்படி இருக்கு சொல்லுங்களேன்? அதாவது ஒரு வாரத்துல பணம் போட்டா டபுள் ஆகும், ட்ரிபிள் ஆகும்னா, இன்ஃப்ளேஷன்ங்கிறத பத்தியே மறந்துட்டீங்களா நீங்க? ஒரு ரூ. 1000 போட்டு ரூ. 2,000 ஆகுதுன்னா, எத்தன கார்ப்பரேட் அந்த வேலைய பார்த்திருப்பாங்க? நம்ம ஊர்ல எத்தன பேர் அந்த வேலைய பார்த்திருப்பாங்க? லீகலா சொல்றேன் நானு. லீகலா எத்தன பேர் அந்த மாரி ஒரு வேலைய பார்த்திருப்பாங்க? இந்த வீடியோவ பார்த்துட்டு இருக்க நீங்க ஒரு குழந்தையா இருக்கலாம். ஒரு குழந்தைய வச்சுன்னு இருக்க அம்மா, அப்பாவா இருக்கலாம். இல்ல 25 வயசு, 30 வயசுன்னு இருக்கலாம். சோசியல் மீடியால குரோ பண்ணணும்னு நெனைக்கிறீங்க. எப்படி வேணாலும் வரலாம். எந்த மோரல்ஸ பத்தியும் கவலைப்பட வேணாம். நமக்கு வந்து பணம் கிடைச்சா போதும். அதுக்கு என்ன வேணாலும் பண்ணலாம்னு நெனச்சீங்கன்னா, திருப்பி உழப்போற அடி வந்து நீங்க நெனச்சு பார்க்க முடியாத அளவுக்கு மோசமா இருக்கும். இவன்லாம் சின்ன பையன் கொடுவா எம்பி என்ன பண்றான்? விவரம் தெரியாது இவனுக்கு. எவனோ சொல்லிக் குடுக்கிறத அப்படியே பேசிட்டு போயிட்டு இருக்கான். இதெல்லாம் எங்க கொண்டு போய் விடும்னு அவனுக்கு தெரியாது. இத அப்படியே நம்பிட்டு பண்ணான்னு வைங்களேன், ஃபியூச்சர்ல ரொம்ப கஷ்டப்படுவான். இந்த பையன பார்க்கிறதுக்கே எனக்கு பாவமா இருக்கு. நான் என்ன சொல்ல வரேன்னா, சோசியல் மீடியாவுக்கு வரீங்க. எதுவா வேணாலும் இருக்கட்டுமே. என்ன சொல்ல வரேன்னா, நீங்க நேர்மையா எடுங்க. ஒரு டிக்னிட்டியோட நீங்க எடுங்கன்றேன் நானு. இப்ப பணம் போனா தாராளமா திரும்பி வந்துரும். ஃபேமஸ் போனா ஒரு கம்பேக் குடுத்து நாம திரும்பி வரலாம். ஆனா டிக்னிட்டி போச்சுன்னா திரும்பியே வராது.